ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜனி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் துபாயில் இருக்க ஐக்கியா அப்படின்ற பிளேஸை வந்து நான் விசிட் பண்ண போயிருந்தேன். அந்த பிளேஸை தான் இன்றைக்கி போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உள்ளே போனேன். மேக்ஸிமம் இதை பற்றி நிறைய பேர் நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐக்கியா வந்து நிறைய பிளேஸில் இருக்குது. இந்தியாவில் கூட பெங்களூரில் இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன். மற்றபடி நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் யூஏயில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளாடி போய் பார்த்தேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஐடியாஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்து ரீசெண்ட் டேஸில் ஐக்கியா வந்து பார்க்கணும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கப்புறம் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். பார்க்க ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஐக்கியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது. என்னென்னா, வீடை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கான ஐடியாஸ் ஃபுல்லாமே நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம எவ்வளோ ஐடியா வந்து கேதர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஐடியாஸை வந்து நம்ம இங்கே வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. பட் என்ன அப்படின்னா, ரொம்பவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. என் கூட சேர்ந்து நீங்களும் என்னென்ன ஐடியாஸ் உங்களால் முடிஞ்சதை கேதர் பண்ண முடியும்னா கேதர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏன்னா இது வந்து எடுக்கணும் அப்படின்னா வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே ஆகும். நான் ஓரளவுக்கு தான் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா கவர் பண்ணிப்பேன். நிறைய நல்லா கவர் பண்ண முடியல, நிறைய இருந்துச்சு. ஏன்னா வீடியோ லெங்க்த்தே பார்த்திங்கன்னா 1.5 hours போகுது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 30 minutes வீடியோ. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளாடி என்ட்ரி ஆன உடனே ஒரு பெட்ரூம் செட்டப்புக்கு என்னென்ன இருந்துச்சோ அப்படி தான் போட்டிருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம் இதில் இருக்கிறதெல்லாம் வந்து சேல்ஸுக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதில் இருக்கிறது எல்லாமே சேல்ஸ் தான். இங்கே வந்து எப்படின்னா, இந்த மாதிரி ஐடியாஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கணும், எங்கெங்கே ஃப்ரீயாக இருக்குமோ அந்த ஃப்ரீ பிளேஸில் இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருந்தது. ஒரு பெட்ரூமே நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. அது மாதிரி இதில் இருக்கிற திங்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம வந்து கீழே வந்து இதில் ஒரு இந்த ப்ரைஸ் டேகு ப்ளஸ் ஏதோ ஒரு கோடு இருக்குமா, அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வந்து காமிச்சோம் அப்படின்னா அவங்க அதை வந்து எடுத்து தருவாங்களா. எல்லாமே எப்போவுமே அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்குமே டெலிவரி பண்ணிடுவாங்களா. பாருங்களேன் எவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக இருந்தது. அப்படின்னா நாங்கள் போகிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கப்புறம் யூஏஇ ஹாலிடே அப்படின்றனால நிறைய லீவெல்லாம் கண்டினியூஸாக வருதா, அதனால நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்தது. பட் வந்து நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து விலை கூடுதல் தான். இந்தியாவில் இருக்கிறதுலேயும் அப்படி தான் சொன்னாங்க, அங்கேயுமே விலை வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படி. ஆனால் இங்கே வந்து ரொம்ப வந்து பிடிச்ச ஒரு இது என்ன அப்படின்னா, இங்கே இருக்க ஐடியாஸை நம்ம வந்து கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றதான். கேட்கலாம் நீங்கள் இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நார்மலாக ஒரு கபோர்டில் நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ட்ரெஸ்ஸு வைப்போம் அப்படின்னு, அந்த ட்ரெஸ்ஸையும் தவிர்த்து நீங்கள் என்னென்ன க்ரியேட்டிவாக பண்ணலாம் அப்படின்றத போய் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு இதுக்குமே இருந்தது. கிட்ஸ் ரூமு, டைனிங் டேபிள், அப்புறம் கிச்சன், ஹாலு, எக்ஸட்ரா சொல்லிட்டே போகிறோம். ஒரு வீடு ஒரு A to Z அப்படி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து விலாக் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங் நிறைய இருக்குல்ல, விலாகு, ரீல்ஸு, படிக்கிறதுக்கு, ஐயோ சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டம் எங்கேயாச்சும் உங்களுக்கு ஐக்கியா போய் விசிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நானுமே எதுவும் வாங்கலை. எனக்கு இங்கே இருக்க ஐடியாஸை உள்ளாடி போகும்போது என்ன தெரியுமா தோணுச்சு, ஓகே இங்கே என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் உள்ளே போயிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ இதெல்லாம் சொல்லும்போது பார்க்க அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவோம், அவ்வளோ ஒரு அழகு ரம்மியமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய குட்டீஸ்க்கு, அதுக்கப்புறம் பெரிய ஆட்களுக்கு தேவையான ஒரு ஐடியாஸ் இங்கே எப்படி பண்ணலாம், குட்டீஸ் ரூம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்து பண்ணலாம், பெரிய ஆட்களோட ரூமை எப்படி பண்ணலாம், வயசானவங்க ரூமை எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வந்து இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து உள்ளாடி போகும்போது ஒரு ஐடியா இல்லாமல் தான் போனேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது ரொம்ப வந்து வாயை பொழந்து வச்சுட்டு தான் நான் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு. ஆனால் இதை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தது. பரவாயில்லையே இப்படிலாம் இருக்குமா. பொதுவாக வந்து ஒரு வீடை கட்டினோமா, ஒரு சோஃபா வாங்கி போட்டோமா, ஃப்ரிட்ஜை வச்சோமா, ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் தான் தவிர, இதையும் தவிர்த்து நம்ம ஒரு வீட்டில் என்னென்ன க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம், எப்படி நம்ம வந்து
நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம். ஒரு பிளேஸ் சும்மா இருக்குது அப்படின்னா அந்த பிளேஸில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது ஃபுல்லாமே எடுத்து சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நீங்கள் ஐக்கியா போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பட் இது வந்து போகாதவங்களுக்கு வந்து ஒரு இதை நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் இந்த கொஞ்சம் நம்ம லோ இதுலலாம் இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கும் அப்படி தான். நானும் வந்து பார்க்க தான் போயிருந்தேன். ஆனால் நான் ஒன்று கூட உள்ள வாங்கலை. வாய் பொழந்துட்டு தான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. என்ன இவ்வளோ இருந்தால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நாங்கள் உள்ளேருந்து ஒரு கேண்டில் தான் வாங்கிட்டு இருந்தேன். அதுவே 7 திரம்ஸ். நம்ம ஊர் காசுக்கு 100-170 ரூபா கிட்ட வந்துருச்சு ஒரு கேண்டில் மட்டுமே. ஸோ வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அப்போ இங்கே என்னென்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் அதோட ஐடியாஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், சுற்றி சுற்றி பாருங்கள், ஓகேங்களா? இந்த செட்டப் எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சன் ஐட்டம் செட்டப்ஸ் தான். அதாவது இப்போ நார்மலாக நம்ம ஒரு காஃபி போடணும் அப்படின்னா என்ன பண்ணோம், ஒரு விசில் எடுப்போம், அதில் தண்ணி ஊற்றும் காஃபி போடணும். அந்த காஃபிலேயே எத்தனை வெரைட்டியை நம்ம காஃபி போடலாம். இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு காஃபி போடுறதுக்கு ஃபில்டர் காஃபி எல்லாமே இருக்குது. ஆனால் எங்கள் ஊர் சைடுகளில் இன்னமும் ஒரு காஃபிக்கு ஒரு பானையை எடுத்தோமா தண்ணி ஊற்றினோமா ஓகே காஃபி அந்தளவுக்கு எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம். அந்த காஃபிக்கே தனியாக ஒரு ஜாரு அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. பார்க்க உண்மையில் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஆனால் இதை உண்மையிலே என்ன மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களால மட்டும் பார்க்க மட்டும்தான் முடியும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து கிடையாது. அந்தளவுக்கு கொஞ்சம் நம்மளால் முடியாது. ஓரளவுக்கு நல்ல வெல் ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் இருந்து என்ன ஒரு விஷயம்னா, இங்கேருந்து நம்ம ஐடியாஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதை வந்து நமக்கு பிடிச்ச மெத்தடில் நம்ம செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. ஃப்யூச்சரில் இப்போ நிறைய பேர் நிறைய மாடர்ன் டெக்னாலஜி வைஸ் வந்து ரூமு வீடு இதெல்லாமே கட்டுறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிக்கும். என் வீடை வந்து நான் எப்படி அழகுபடுத்தணும் அப்படி அழகுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா ஒரு பாத்திரத்தை நம்ம எத்தனை விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லி காமிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன் ஒவ்வொரு இடமா உள்ளே போய் பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே ஒவ்வொருத்தங்களுமே அப்படி தான். ஒரு இடம் நம்ம பார்க்குறோன்னா அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தேவையான A to Z தேவையான இருக்கும். இப்போ நாங்கள் வந்து போனது எப்படின்னா, இந்த நியூ பார்ன் பேபிஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அந்த பேபிஸ்க்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், எப்படி அவங்களுடைய திங்ஸை நம்ம வைக்கலாம் அப்படின்றது தான் அந்த இது. குழந்தைகளோட ஊஞ்சல், அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸு எப்படி எங்கே வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த இப்போ பார்க்குறோம்ல இந்த வீடு மாதிரிப்பட்ட செட்டப்ஸில் இருந்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த குழந்தைக்கு ஒரு தொட்டில் போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அதில் ஒரு கர்டன் போடணும். அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் அந்த 89 திரம்ஸ் வந்து அந்த ஃபுல்லாக கட்டிலுக்கா அப்படின்னு கிடையாது. அதில் உள்ளடி போட்டிருக்காங்க தெரியுமா, அந்த ஒரு விஷயத்துக்கு தான். கிட்டத்தட்ட வந்துடும், நல்ல காசே வந்துடுங்க. அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, தொடர்ந்து பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா, யூசுவலா நம்ம வந்து ஒரு கபோர்டு வந்து ஒரு பீரோ வச்சோம் அப்படின்னா, அதில வந்து ஒரு சின்னதா ஒரு லாக்கர் குடுத்துருப்பாங்க. அதில தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். ஆனா, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்தா மாதிரி அவங்களோட ஜுவல் செட்டெல்லாம் போடுறாங்களா, அந்த மாரி பண்ணுறதுக்கு ஒரு கபோர்டுக்குள்ளேயே நம்ம என்ன மாதிரி கபோர்டு வச்சுக்கலாம். முன்னாடியெல்லாம் பொம்பள பிள்ளைங்க தான் இந்த மாரி ஜுவல்ஸ், அக்சஸரீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நம்ம இப்போ அப்படி இல்ல. பசங்களும் அவங்களுக்கு ஏத்தா மாரி அவங்களுக்கு தேவையான ஒரு வாலெட்டா இருக்கட்டும், ஸ்பெக்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன நெறைய விஷயங்கள் இருக்கு. பசங்களுக்கும் இப்ப நெறைய லைக் பண்றாங்க இல்லையா? இப்போ உள்ள நெறைய கிட்ஸ் வந்து இதெல்லாமே லைக் பண்றாங்களா? ஸோ இப்போ இது எப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் ஏத்தா மாதிரி இங்க அவங்களோட என்ன சொல்றது? ஐடியாஸ் இருந்தது. ஸோ இந்த ஐடியாஸ் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஓகே நம்ம இன்னும் 100 விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 5 விஷயத்த நம்ம எடுப்போம்ல, அதே மாரி தான். நீங்களும் இங்க உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10, 15 விஷயங்கள் நமக்கு வந்து அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே பரவால்ல அப்படின்னு. இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே இதோட ரேட்டு தான். இன்னொன்னு சொல்றேன், இங்க வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு ஜார் வாங்குறீங்க அப்படின்னா, கீழ ஜாருக்கு ஒரு பிரைஸ் இருக்கும். மேல வந்து மூடிக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. இந்த 2த்துக்குமே தனித்தனியான பிரைஸஸ் தான் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ரூமுன்னா, இது வந்து டெய்லரிங் ரூம். எப்படி இருக்கு பாருங்களேன். பொதுவா ஒரு டெய்லருக்கு ஒரு வீட்டுக்குள்ளாடி நம்ம வச்சுட்டு இருப்பாங்க. இங்க அப்படி இல்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட். எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு டெய்லர் ரூம நம்ம இப்படி இப்படி இருந்தா நல்லாயிருக்கும். அந்த அதுக்கு ஒரு பாக்ஸு, அதுக்கு ஒரு டேபிள், அதுக்கப்புறம் வந்து உட்கார்றவங்களுக்கு ஒரு இது, நமக்கு போர் அடிக்காம இருக்குது உட்காந்து பார்க்குற டிவி, அதுக்கப்புறம் கபோர்டு, சின்ன சின்ன ஃபைல்ஸ் வைக்கிறதுக்கு, நமக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ண என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்ன மாரி ஏரியா, நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து உட்காந்தாங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலக்குள்ள ஏரியா. எப்படி இருக்கு பாருங்களேன். ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன கலர்ஸ், நம்ம பெட்ரூம்க்கு ஒரு என்ன கலர் குடுக்கலாம், ஒர்க்கிங் ஏரியா என்ன கலர் குடுக்கலாம், கிச்சனுக்கு என்ன ஏரியா குடுக்கலாம், லைட்டு என்ன மாரி வச்சுக்கலாம், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லைட்டு, அதுக்கப்புறம் ரூம்ஸுக்கு, அதுக்கப்புறம் அந்த மாரி விஷயங்கள் நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு டைனிங் டேபிள் நம்ம போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நார்மலா நம்ம வெசல்ஸ் எல்லாம் வைப்போம். ஆனா அங்கேயுமே அதை நம்ம என்னென்ன விதத்துலலாம் அழகுபடுத்தலாம். அதில நம்ம எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, அவங்க பார்க்குற அளவுக்கு அட்ராக்ட் பண்ற விதமா, அதில ஒரு ஃப்ளவர் அ பாட்டில் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு என்னன்னா, இவ்வளோ அழகான பிளேஸை பார்த்துட்டு 2, 3 ஃபோட்டோஸ் எடுக்கலாம் என்ன? அப்படியே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோஸ்க்கு அப்படியே நின்னு போஸ் குடுத்துட்டே இருந்தோம். சரி பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த இடத்துக்கு நம்ம ரிப்பீட் நம்ம வருவோமா என்னன்றது வந்து தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதனால தான் சரி ஓகே. 2, 3 ஃபோட்டோஸ் வந்து மெமரீஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தது. நீங்க அந்த கையில இருக்க அந்த பொக்கே அந்த ஃப்ளவர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் என்ன ரேட்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட அது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1200, 1500 சம்திங் கிட்ட வரும். அது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. இங்கேயே கிட்டத்தட்ட அது வந்து 49 திராம்ஸ் கிட்ட வந்துச்சு. அந்த அளவுக்கு ரேட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்தீங்கன்னா, நம்ம வந்து உட்காந்து நம்ம ஒரு கெஸ்ட்டெல்லாம் வருவாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா, அந்த ரூம் வந்து பார்த்தா நம்ம நெறைய வீடியோல சொல்லலாம், வாவ்! பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு அந்த மாரி ஐடியாஸ் இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா, அதோட கர்டன் இப்போ ஆனா நெறைய பேர் அந்த மாரிலாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி லைட்டு, அதே மாரி பெயிண்டிங்கு, கர்டன், சோஃபாவும் அதே கலர்ல இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாரி ஐடியாஸ்லாம் எங்கே இருந்துடா புடிச்சீங்கன்ற மாரி கேட்க தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆனா என்ன சொல்றது, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது வந்து புடிக்கும். இங்க வந்து பார்த்தேன்னா அதான் சொல்றேனே, எல்லாத்துக்குமே தனித்தனி ரேட்ஸ். அது மட்டும் தான் ஒரு இதா இருந்தது. மத்தபடி இது வாங்குறவங்களுக்கு ஓகே தான். அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க.
இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தீம் நிறைய லைக் பண்ணுவாங்களா, ஒவ்வொரு வெக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரூம் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குங்க. நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ரெட்டு எப்போவுமே நம்மளை எப்போவுமே அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தாலே நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து வைப் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி தீம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம வீட்லேயும் ஏதாவது இருந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றலாம். கர்ட்டனில் இருந்து சோபாக்கு போடுற ட்ரெஸ்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஏரியாவில் போடுறது, அந்த மாதிரி கப்பு, அது ஏற்ற மாதிரி பின்னாடி ஐடியாஸ் எல்லாமே ஒரு ஐடியாஸை நம்ம இங்கேருந்து கேதர் பண்ணி கண்டிப்பாக அதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து இந்த சோஃபா செட் கலெக்ஷன்ஸாக நிறைய வெரைட்டிஸ், ஆக்சுவலாக நிறைய கலர் இருந்தது. அந்த சோஃபா செட்டுக்கும் நம்ம என்னென்ன பண்ணலாம், ஒரு நார்மலாக ஒரு சோஃபா செட்டு இருக்குது அப்படின்னா அந்த செட்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், இல்லை பில்லோ வைக்கலாமா, இல்லை அவங்களுக்கு கை வைக்கிற ஏரியா வந்து வலிக்குமா, வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குஷன் வைக்கலாமா, அந்த மாதிரி அவ்வளோ ஒரு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ்லாம் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி பாருங்கள், ஓப்பன் சோஃபா இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து திங்ஸ் வச்சுக்கலாம் அடியில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தேவையில்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம். எல்லாமே ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து சோஃபா பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் திங்ஸ் ஒன்று அந்த மாதிரி 1-2 சோஃபா இல்லைங்க, கிட்டத்தட்ட இங்கே இருக்க சோஃபா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே இருக்கும். நான் வந்து கம்மியாக தான் காமிக்கிறேன். சோஃபாவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் ஏதோ இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப காம்பேக்டாக நமக்கு இடத்தெல்லாம் அடைக்காமல் இருக்க அளவுக்கு சோஃபாவுக்கு அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இதை பார்த்து ஓகே நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல, நீங்களும் கண்டிப்பாக வீடெலாம் வைக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த சிங்கிள் சேர்ஸு. அதுக்கப்புறம் அந்த சேர்ஸே பாருங்கள் என்னென்ன கலர்ஸில் இருக்குது, சிங்கிளில் இருக்கும். ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஏரியாவில் என்னென்ன மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த சிங்கிள் சேர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு வந்ததுங்க, 10,000 வருது. 10,000லேருந்து தான் ஸ்டார்டடே. ஒரு சேர் வந்து சிங்கிள் சேர் ஸ்டார்டடே 10,000 தான். எனக்கு வந்து நம்ம ஊர்லேயுமே ஒரு ஆஃபீஸ் சேர் ஒரு 4,000 6,000 வந்துடும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே உங்களுக்கு தெரியும்ல, நல்ல ஒரு பிளேஸில் நம்ம ஒரு அட்ராக்டிவாக ஒரு சேர் வாங்கி போடணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் சேரு வாங்கி போட்டு அதில் நல்ல ஒரு ராஜா மாதிரி உட்கார்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 10-15 அந்த மாதிரி உட்காந்துரும். நம்ம அப்படியே எல்லா சேர்லையும் ஜஸ்ட்டு உட்காந்து பார்க்குறோம், எப்படி நமக்கு ஏதாவது சேர் வந்து செட் ஆகுதா, ஃப்யூச்சரில் வாங்கலாமா இல்லையா அப்படின்றத ஒவ்வொரு சேர்லையும் உட்காந்து பார்த்தேன். ஆனால் ஒவ்வொரு சேருக்கும் நம்ம உட்கார ஃபீலிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அதோட வந்து குஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது, ரொம்ப வந்து அழகாக இருந்தது. என்ன சொல்கிறது, எதுவுமே வலிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நீங்களும் ஒருக்க அப்படியே சுற்றி பார்த்துட்டு வாங்க பார்ப்போம். டடா, இப்போ நம்ம எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பிளேஸ் என்ன அப்படின்னா, ஒரு கிச்சனில் என்னென்ன மாதிரி வைக்கலாம், எப்படி பிளேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இல்லத்தரசிகள்லாம் முக்கால்வாசி நிற்கிற பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். அந்த கிச்சனே நம்ம எவ்வளோ அழகாக மாடலாக பண்ணலாம் அப்படின்றதான் இந்த ஏரியா. ஆனால் இது வந்து நம்ம இந்த சில்வர் பாத்திரங்கள் வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஐயோ இதெல்லாம் போட்டு பறக்கி கலவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லைங்க, நிறைய ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு பார்க்க வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்தது. ஐயோ இதெல்லாம் நான் ஒவ்வொரு டைம் என் ஹஸ்பண்ட் கிட்டே இதை வாங்கி தரீங்களா அதை வாங்கி தரீங்களான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வாங்கினா நம்ம சொத்தை விற்றா கூட வாங்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஏன்னா ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு ப்ரைஸை பார்த்தோன்னா ஐயோ என்னால் முடியாதுப்பா, இதில் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இதில் இருக்க ப்ரைஸஸ் தாங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து வால் ஹேங்கிங் லைட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஒரு லைட்டு 188 dirhams, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்துருங்க ஒரு 5,000 கிட்ட வருது இந்த லைட்டு மட்டுமே. மேபி நம்ம ஊர்லேயே அந்த ரேட்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்களேன் அந்த லைட் எப்படி இருக்குன்னு. நமக்கு தேவைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி லைட் இருந்து பார்த்தீங்களா. இதுதான் எங்கள் ஐடியாஸ். நான் வந்து
பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு வியப்பாக பார்த்தது கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா ட்ரூ இன்சிடென்ட்ஸ் தான். ஏன்னா நானுமே வந்து சென்னையில் நிறைய இதெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நான் ஒரு செட்டப்பை நான் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு நல்லாயிருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸ் இது என்னென்னா, இங்கே வந்து சோஃபாவில் இந்த கார்னர் சோஃபாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க. நார்மல் சோஃபாவுக்கு ஒரு பிளேசஸ்ஸு, கார்னர் சோஃபாவுக்கு ஒரு பிளேசஸ், அந்த மாதிரி நிறைய இருந்தது. சொல்லிகிட்டே போகலாங்க, அடிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய பிளேசஸ் இருந்து இங்கே வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா A to Z, அதாவது நம்ம எல்லாமே நம்ம இங்கே வாங்கலாம். இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வாங்கிட்டு தான் நம்ம போகிற அளவுக்கு வரும். எப்படி நம்ம ஊர்களில் வந்து ஒரு டி நகர் போனால் ஒரு சரணா ஸ்டோர் அங்கெல்லாம் போய்ட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருமோ, அதே மாதிரி இங்கே நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம வீடை மேக்ஸிமம் ரொம்ப அழகாக வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கிட்ஸ் ரூமு, டைனிங்கு, கிச்சன், அதுக்கப்புறம் எக்ஸட்ரா A to Z வீட்டுக்கான ஐடியா மட்டும்தான் இங்கே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். திருப்பியும் காமிக்கிறேன். நான் எல்லாம் எங்கே போனாலுமே என்ன தெரியுமா, போனோன்னே ஒரு பொருளோட விலையை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இன்னும் நம்ம வந்து அந்த விலையே பார்க்காம ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்ற அளவுக்கு நான் இன்னும் வளரலைங்க. என்றைக்கு நம்ம வளரோன்னு தெரில, கூடிய சீக்கிரம் வளரும்னு நினைப்போம். என்ன பண்ணுறது, அதுக்கான தன்னம்பிக்கையும் ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். அது என்ன மாதிரி இது வந்து எல்லாருக்குமே தான் நான் சொல்கிறது. கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுமா, என்றைக்கு நம்ம வந்து ஒரு பொருளை ஓகே இது இருக்கட்டும், அதோட ரேட்டே நம்ம பார்க்காம வாங்குகிறோம் அப்படின்னு, அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் ஓரளவுக்காவது உயர்ந்திருக்கு அப்படின்னு நினைப்போம். பட் நான் அப்படிலாம் இல்லை. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பொருளை பார்த்துட்டு ஓகே ஃபைன், அதை வந்து நான் இந்தியாவோட இதுக்கு கன்வெர்ட் பண்ணி பார்ப்பேன். ஐயோ இவ்வளோ காசை வேணாம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். மேக்ஸிமம் நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு தெரியும்ல, நம்ம ஓரளவுக்கு வந்து லோ ரேஞ்சிலேருந்து வளர்ந்த பீப்புள் அப்படின்றனால தேவையில்லாமல் ஒரு பொருளுக்கு இவ்வளோ காசு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து நினைப்போம். எனக்காவது ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கைகளும் மாறும் அப்படின்றத வந்து நம்புவோம். அதே மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கைகளும் கண்டிப்பாக மாறணும் அப்படின்றத வந்து தான் கடவுள்கிட்ட நான் வந்து ப்ரே பண்ணிடுவேன். தொடர்ந்து வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பில்லோ, பெட் கவர், பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் டவல், சோஃபாக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, ஒரு குஷன்ஸு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான, கிச்சனுக்கு தேவையான டவல்ஸு, நமக்கு தேவையான டவல்ஸு, அப்புறம் மேட்டு, இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்குமே தனியாக ஒரு பெரிய பிளேசஸ்ஸு. ஓகே, இது ஓரளவுக்கு நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், நல்லா இருந்தது. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. யோகா மேட்டு, கார்பெட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இந்த வாலில் எல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருந்து இதெல்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிற அப்படின்னா நிறைய வந்து கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ள இந்த ட்ரீஸு, பால்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸு, இதுக்குன்னு ஒரு பிளேஸ் இருந்து பாருங்கள். இந்த லைட்ஸ் தான் இதில் வந்து ஹைலைட்டிங்க. உள்ளே போனோன்னு மறட்டேன். ஏன்னா லைட்ஸில் இவ்வளோ ரகம் இருக்கா. நான்லாம் எங்கள் ஊர்களெல்லாம் வந்து மேக்ஸிமம் வீடுகளில் ஒரு டியூப் லைட் கிடக்கும், அதை விட்ட ஒரு கொத்து லைட் கிடக்கும். ஏதாவது கோயில்களுக்கோ ஏதாவது மண்டபத்துக்கு போனான்னா ஏதாவது ஒரு கொத்து லைட் கிடக்கும். வீட்டுள்ள ஒரு சின்னதாக ஒரு கொத்து லைட் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். பட் இங்கே அப்படி இல்லைங்க. இப்போது விளாக் பண்ணுறவங்களுக்கு ஒரு லைட்டு, அப்புறம் வீட்டில் படிக்கிறவங்களுக்கு, சமையல் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லைட் இருந்தது. பார்க்க ரொம்ப எனக்கெலாம் இருந்தது டியூப் லைட்டு, மஞ்சள் லைட்டு, வெள்ளை லைட்டு, கொத்து லைட்டு, அதுக்கப்புறம் ஜீரோ வால்ட்டு, படத்துக்கு போடுவாங்க லைட்டு, இவ்வளோ தான் தெரியுமே தவிர சீரியல் லைட் இப்படி தான் தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, என்னடா இது லைட்டில் இத்தனை ரகம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்து. ஆனால் பார்க்க உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் இருக்குன்னு நினைக்கிறேன். வேணால் அதில் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து தெரியலை. ஏன்னா இது வந்து நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்லேயோ ஏதோ ஹைதராபாத்லேயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு அப்படி வேணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து வாங்குங்க. அட்லீஸ்ட் சும்மாவாச்சும் போய் ஐடியாவாசி கேதர் பண்ணிவிட்டு வாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இவ்வளோ லைட்ஸு, வெரைட்டி ஆஃப் லைட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்து. இது வந்து அதான் சொல்கிறேன்ல, இங்கே போனால் ஒன் டே ஃபுல்லாக போனால் ஏதோ ஒரு பெரிய மாலை நீங்கள் எப்படி நம்ம சுற்றி பார்த்து நீங்கள் டைம் உங்களுக்கு போகும், அதே மாதிரி இந்த ஐக்கியாவில் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருந்ததுங்க. ஒரு ப்ளஸ் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு டீ குடிக்கிற கப்போ நார்மலாக நமக்கு ஒரு சில்வர் டம்ளர் தெரியும், அப்படி தானே. ஆனால் அந்த டீ குடிக்கிற டம்ளர்லேயே எத்தனை வெரைட்டி உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும், உங்களோட மைண்டை எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக மாற்ற முடியும் அப்படின்றதில் இவங்கள அடிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இவங்கக்கிட்ட இருக்குது. இதை தவிர்த்து வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதையும் போய் விசிட் பண்ணி ஓகே இதை விட பெட்டராக இருக்குமா அப்படின்றத வந்து நான் பார்த்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா நான் பார்த்ததுலேயே ஒரு பெஸ்ட்டு வந்து ஹோம் இன்டீரியர் டெக்கர் அப்படின்னா நான் இந்த ஐக்கியாவை நான் சொல்லுவேன். அதுக்காக நினச்சிட்டாங்க எனக்கு ஐக்கியாவுக்கு ப்ரொமோஷனாக பண்ணுறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை எடுத்து சொல்கிறத தப்பே கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறது தப்பே கிடையாது. அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ உங்களுக்கும் நீங்களும் பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இதை வந்து நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட வந்து ஒரு ஃபுல் வியூவை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத. இது ஃபுல்லாமே லைட்ஸ் தான். என்னடா லைட்ஸ்க்கே இவ்வளோ பெரிய ஃப்ளோரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, லைட்ஸுக்கே இவ்வளோ ஒரு பெரிய ஃப்ளோர் தான். எனக்கு பார்க்க ஓ மை காட் இவ்வளோ லைட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், அது வேறு விஷயம். இதை பார்த்து எனக்கு கண்ணே வலிக்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ஐக்கியா தான். நான் போன இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. ஓகே பரவாயில்லையே, நம்ம போனதுலேயே ஒரு நல்ல பிளேஸஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய விஷயங்களை நானும் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதில் வந்து ஏதாவது குறைகள் நிறைகள் அப்படின்னு இருந்தாலும் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், அதை நான் திருத்திக்க பார்க்குறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது. இதுக்காகவே நம்ம தனியாக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நல்லா தோணுச்சு. ஓகே கண்டிப்பாக இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு நாள் நம்ம வந்து வீடு கட்டும்போது பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளாம் பண்ண முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நிறைய துபாய் பற்றின வ்ளாக்ஸு, வீடியோஸு, ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.